டேய் காமெடி தலையா, என் படம் அங்க ரிலீஸ் ஆயிருக்கு, அத பார்க்காம யூடியூப்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த டக்கால்ட்டி வேலை தானே என்கிட்ட வேணான்றது. வாட்ஸ் அப் மை டியர் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, ஓவராலா படம் எப்படி இருக்கு, சம்மரி என்ன ஏதுன்னு டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you're new to my channel, kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination, movie recommendations, movie reviews and a lot of talk about movies. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன். வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஜெண்டுக்கெல்லாம் லெஜெண்ட் கவுண்டமணி, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், சந்தான பாரதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணிருக்காரு சாய் ராஜகோபால். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் S.A. காத்தவராயன், படத்தோட எடிட்டர் S.P. ராஜா சேதுபதி நோயல் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு சித்தார்த் விபின். இப்ப இந்த படத்தோட சினாப்சிஸ், கதை சுருக்கம் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாம். கவுண்டமணி சார் ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு. சமீபத்துல நடந்த எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் மொத்தமாவே அவர் வாங்கியிருக்காரு. அதனாலதான் அவரோட பேரு ஒத்த ஓட்டு முத்தையா. அவருக்கு 3 தங்கச்சிங்க. 3 தங்கச்சியையும் ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க 3 பேருக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு வைராகியமா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 3 தங்கச்சிகளும் தனித்தனியா ஒருத்தரை லவ் பண்றாங்க. சோ கவுண்டமணி சாரோட 3 தங்கச்சிகளும் காதலிச்சவங்கள கை பிடிச்சாங்களா, கவுண்டமணி சாரோட 3 தங்கச்சிகளையும் ஒரே வீட்டுல தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்ற வைராகியம் என்ன ஆச்சு, இதை சுத்தி நடக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் நான் தேடி பிடிச்சு தான் சொல்லணும். ஏன்னா நானும் சுத்தி பார்க்கறேன், பாசிட்டிவ் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. கவுண்டமணி சார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, அதை வேணா ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த படம் பார்க்க போனதுக்கு காரணம், இன்னைக்கு அவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் நான் இந்த படத்துக்கு போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒன்லி ஃபார் த ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்ட் கவுண்டமணி சார். சோ அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, அது மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவா தெரியுது, வேற எதுவுமே பாசிட்டிவ் இல்லைங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த படம் ஒரு காமெடி படம், ஒரு ராதர் ஒரு அட்டெம்ப்டட் காமெடி படம். காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஜெண்டுக்கெல்லாம் லெஜெண்ட் கவுண்டமணி சார் இந்த படத்துல இருந்தோம். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அல்ட்ரா டே லெஜெண்ட் யோகி பாபு இந்த படத்துல இருந்தோம். காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மொட்ட ராஜேந்திரன் சார் இருக்காரு, சென்ட்ராயன் இருக்காப்ல. இவ்வளவு பேர் இருந்துமே படத்துல காமெடி எடுபடல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை ஆக்டர்ஸ் கிட்ட கிடையாது, படத்தோட ரைட்டிங்ல தான். படத்தோட ரைட்டிங் மிகப்பெரிய லெட் டவுன். ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப போரா இருக்குங்க. எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, எங்கேஜிங்கா இல்ல, டயலாக்ஸ் எதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல. காமெடின்ற பேர்ல நிறைய கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள உட்கார்ந்து படம் பார்க்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாதி பேர் படத்தோட ஹாஃப் வே மார்க்ல ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்ததுங்க. கவுண்டமணி சார நம்ம பெருசா குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அவரோட யூசுவலான நக்கலான டயலாக்ஸ், அவரோட சிக்னேச்சர் கவுண்டர்ஸ் எல்லாமே படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்டமணி சாருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. 90 வயசு ஆயிடுச்சு. சோ நம்ம அவரை பீக்ல பார்த்த கவுண்டமணி சாரா இந்த படத்துல பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு போனா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். ஏன்னா டெஃபினெட்லி அது சாத்தியமே இல்ல. நம்ம எல்லாம் 90 வயசுல இருப்போமானே தெரியல, ஏஞ்சி நடப்போமானே தெரியல. தலைவர் ஆரோக்கியமா டயலாக் பேசுறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். பட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அவரோட மூவ்மெண்ட்லாம். கிட்டத்தட்ட ஒரு பொம்மை மாதிரி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சோ அதனால கவுண்டமணி சாரை நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. பட் படத்துல ஏன் காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். படத்தோட சினாப்சிஸே இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாங்க. இந்த படத்தோட டைட்டில் கேட்டு ஒத்த ஓட்டு முத்தையானோட ஏதோ ஒரு பெரிய அரசியல் படம், இருக்கக்கூடிய கரண்ட் அரசியல் ட்ரெண்ட் ஏதோ பயங்கரமா கலாய்க்க போறாங்க, கவுண்டமணி சாரோட ஸ்லாப்ஸ்டிக் காமெடி வச்சு ஏதோ புரட்சி பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு உள்ள போனா, 3 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணும், ஒரே வீட்டுல தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அந்த மாதிரி ஒரு கதை சுருக்கம், ஒரு சினாப்சிஸ் போனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் அரசியலை பத்தியும் கலாய்ச்சிருக்காங்க போற போக்குல. ஓ பன்னீர்செல்வம் சார் அம்மா ஜெயலலிதா அவர்களோட சமாதியில போய் உட்கார்ந்ததா இருக்கட்டும், சசிகலா மேடம் சமாதியில சத்தியம் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லைட்டா கலாய்ச்சிருக்காங்க. பட் எதுவுமே பெருசா சிரிப்பு வரல, அதுதான் உண்மை. படத்தோட மேக்கிங் பெரிய லெட் டவுனுங்க. வெரி புவர். டெக்னிக்கலி ரொம்ப புவரா இருக்கு படம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அவுடேட்டடா ஃபீல் ஆகுது. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அவுடேட்டடா ஃபீல் ஆகுது. சாங்ஸ் எதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல, சாங்ஸ் எதுவுமே நல்லா இல்ல. சோ படம் பார்க்கும்போது ஒரு சீரியல் பாக்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப வரக்கூடிய சீரியல்லாம் இதோட பெட்டராவே இருக்குங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு உப்மா படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு படத்தோட டெக்னிகாலிட்டியை கன்சிடர் பண்ணும்போது. சோ எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் வெரி புவர். படத்துல நிறைய நியூ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்ல ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் ரொம்ப அமெச்சூரா நடிச்சிருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்
ஆர்டிஸ்ட் கிட்ட கூட இன்னும் கூட பெட்டரா வேலை வாங்கியிருக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் சீன்ல எல்லாம் பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேமராவை பாக்குறாங்க. இதெல்லாம் கூட எப்படி படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் பார்க்காம நோட் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் படத்துல நிறைய இடங்கள்ல லாஜிக் இல்ல. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சாரோட சிஸ்டர் ஒரு பொண்ணோட லவர் ஒருத்தர் ஒரு கோயில்ல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு நின்னுகிட்டு இருப்பாரு. அங்க நிக்கிறது மனுஷன் தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இவங்களும் சரி அந்த கோயில்ல இருக்கிறவங்க எல்லாருமே சரி அதை ஒரு சிலை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதை பார்க்கும்போது டேய் உருட்டலாம், ஒரு அளவு தாண்டா உருட்டலாம், இந்த மாதிரியாடா உருட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நாகேஷ் சாரோட பேரன் ஆனந்த் பாபு சாரோட பையன் ஒரு கேரக்டர் ரோல் இதுல பண்ணிருக்காரு. நம்ம குக்கு வித் கோமாளி இதுல எல்லாம் கூட வந்தாரு அவரு ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சாரோட லாஸ்ட் சிஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு பொம்பளை வேஷம் போட்டு போவாரு. அந்த ஜிம்ல இருக்கிறவங்க யாருக்குமே அவர் ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டிருக்காருன்னு தெரியாதான். இல்ல எனக்கு புரியல. பொம்பளை வேஷம் போட்டுட்டு போய் ஜிம்ல கவுண்டமணி சாரோட சிஸ்டரை பார்த்து ஒரு லிப்ட் லிப் அடிச்சிருவாரு. உடனே அவங்களுக்கு காதல் வந்துரும். சபா உண்மையிலேயே சொல்றீங்க, படம் உட்காந்து ஃபுல்லா பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ரிவ்யூ பண்ணணுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் தான் அந்த படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். இல்லனா டெஃபினட்டா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஏஞ்சி ஓடி இருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தது படம். அப்புறம் கவுண்டமணி சார் ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாரு, ஒரே வீட்டுல தான் இந்த 3 தங்கச்சிகளையும் கட்டி கொடுப்பேன்னு ஏன் அப்படி அடம் பிடிக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுவுமே ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருந்தது. கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப போருங்க. கவுண்டமணி சார் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நானும் படம் பார்க்க போனேன். அஃப்கோர்ஸ் இந்த படம் பார்க்கணும்னு யாராவது டிசைட் பண்ணினா கண்டிப்பா அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் இருக்கும். பட் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கவுண்டமணி சாரோட யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம். இந்த படம் ஒர்த்தே இல்ல அப்படின்றது தான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். இந்த படத்துக்கு 200 ரூபாய் டிக்கெட், 170 ரூபாய் பார்க்கிங், வாட்டர் பாட்டில் அப்படின்னு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். சுத்தமா நாட் வர்த் த மணி அப்படின்றது தான் என்னோட ஹானஸ்ட் ஃபீல். டோட்டலி டிசப்பாயிண்டடுங்க. வெரி போர்லி எக்ஸிக்யூட்டட் மூவி. நத்திங் மோர் டு சே. ஹோப் யூ லைக் மை ரிவ்யூ. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.